எல்லோருக்கும் வணக்கம். 11 செப்டம்பர் எப்படி நிஃப்டி முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம், எந்த மாதிரி நம்ம ப்ரிடிக்ஷன் படி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, நான் என்னுடைய ஓப்பன் கால்குலேட்டர் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நிஃப்டி ஆப்ஷன் பேப்பர் ட்ரேடிங் மட்டும்தான் பண்ணுறேன், ரியல் ட்ரேடிங் பண்ணல. இது அதுக்கான ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. ஸோ இது முக்கியமான டிஸ்க்ளைமர் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு ரேஞ்சு கொடுத்துருந்தோம். அந்த ரேஞ்சு படி பார்த்திங்கன்னா 25,041 முடிஞ்ச மார்க்கெட்டு 25,305 போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். இல்லைன்னா 24,776 போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தோம். ஸோ இதை பற்றி தான் சொல்லியிருந்தோம் நம்ம. ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் என்ன நடந்திருக்கு பார்த்திங்கன்னா, அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு, ஓகேங்களா. ஸோ அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு திருப்பி கீழே டவுன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கால்லையும் டிகே பண்ணியிருக்காங்க. புட்டை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணல, பட் காலில் டிகே அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான இதை நீங்கள் பார்த்துங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட்டு இருந்திருக்கு. இதை உடைக்கவும் இல்லை, இதுக்குள்ளே இது இல்லை. ஸோ இதுதான் ரேஞ்சு, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு, ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம 25,000 தான் நம்ம பேப்பர் ட்ரேடிங் பண்ண போகிற ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான ப்ரீமியம் இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ண சொல்லியிருந்தோம். 64, 332, 198, 265, 331, 397. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எடுத்துக்கிட்டது 25,000 கால், 25,000 புட்டு, ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டில் நம்ம இந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துருந்தோம் பாருங்கள். இங்கே இருக்கா 132, 198, 265, 331, 397. ஸோ இதெல்லாம் கொடுத்துருந்தோம். இப்போ 265 டிக் பண்ணியிருக்குது, 331 டச் பண்ணியிருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 265 டச் பண்ணியிருக்குது, 198 டச் பண்ணியிருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போது இவ்வளோ தூரம் மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஆல்ரெடி இங்கே புட்டு மேலே போயிட்டு கீழே இறங்கியிருக்குது. ஸோ அதனால் என்ன நடந்திருக்குன்னா, இது மேலே போயிட்டு டிகே, இது ஆல்ரெடி டிகேயில் இருந்துச்சு. ஸோ அதனால் இதோட ஃபோர்ஸ் எடுத்து இது ஓப்பன் பண்ணப்பே மேலே போயிருந்துச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும். இது கீழே போயிட்டு மேலே வந்ததுனால இப்போ ப்ராஃபிட் நமக்கு குறையுது. ஸோ இங்கே ஆல்ரெடி ஹெவியாக இருந்தது டிகே ஆனதுனால இதில் ரொம்ப மூவ்மெண்ட் இல்லாதனாலையும் ஸோ மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா இதுலேயும் ஸ்ட்ரைக் ஆடி இதுலேயும் ஸ்ட்ரைக்கு. ஸோ ஆக மொத்தம் 4 லாட்டு ஆகிருக்குது. ஸோ இந்த 4 லாட்லேருந்து நமக்கு கிடச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா லாஸாக தான் கிடச்சிருக்கும். லாஸ் எப்படியும் நமக்கு ஒரு 500 ருபீஸ்க்கான லாஸ் இருந்திருக்கு இதில், ஓகேங்களா. ஸோ நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தது. ஆக்சுவலாக 1,300 ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. ஆனால் லாஸாக ஃபைனலாக லாஸ் ஆனது 500 லாஸ் ஆகிருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 லாஸ் ஆகிருக்குது. இந்த நல்ல லாபத்தில் இருந்த ஒரு இது டக்குன்னு டிகே ஆனதுனால லாஸ்க்கு வந்துடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.